ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நபார்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் நாப்ஃபின்ஸ்லேருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் சிஎஸ்ஓ அப்படின்ற போஸ்டிங்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரியஸ் ரோல்ஸில் உங்களுக்கான போஸ்டிங் அப்படின்றது இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூலை 15க்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிடணும். எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எலிஜிபிள். உங்களோட ப்ரைமரி ஜாப் ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா போர்ட்ஃபோலியோலாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ பிஸ்னஸ் லொக்கேஷன்ஸை ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ஷன் ப்ராசஸ்மே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரின்சிபல் அக்கௌண்டபிலிட்டிஸ் பொறுத்தளவு என்னென்ன ரோலில் உங்களுக்கான ஹைரிங் ப்ராசஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் பொறுத்தளவு உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ப்ரைமரியாக சர்வே கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர்ஸ் ஆன்போர்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருப்பீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் எடிஷன் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ரோலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட டைம்லி கலெக்ஷனு, கேஷ் கலெக்ட் ஆகிருக்கிறத டெபாசிட் பண்ணுற ஒர்க்கு, ஸோ இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேன் பவர் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவு பிரான்ச் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் அண்ட் ப்ராசஸ் ரிவ்யூ, எம்ஐஎஸ் டெய்லி ரிப்போர்ட்டிங்லாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒர்க் டேட்டாவை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் ஷெடியூல்ஸ்ல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளையன்ஸ் அண்ட் குவாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு டாக்குமெண்டேஷனை இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம் டெவலப்மெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் மென்டாரிங் ரோல் அண்ட் ஆல்சோ ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ரோல் கேட்டகரிஸில் உங்களை ஹையர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மேஜர் சேலஞ்சஸாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கான சேலஞ்சாக இருக்கும். குவாலிட்டி அப்ரைசல், ரெக்கவரி ஆஃப் லோன்ஸு ரெகுலராக நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க் பிளான் பொறுத்தளவு. அண்ட் தென் ஒர்க்கிங்கில் கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வில்லிங்னஸ் டு ட்ராவலிங்கில் உங்களுக்கு வில்லிங்னஸ் கட்டாயம் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்னலாக பிரான்ச் ஹெட்டு, ரீஜனல் மேனேஜரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்டர்னலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேங்கர்ஸ், ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் கூட எக்ஸ்டர்னலாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜும் இங்கிலீஷும் உங்களுக்கு எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும். ப்ளஸ் உங்ககிட்ட ஒரு மோட்டார் சைக்கிளுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு 1 to 3 years வரைக்கும் இதே சேம் ஜாப் ரோலில் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றதுமே கட்டாயம் இருக்குது. லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வில்லிங்னஸ் டு ட்ராவலும் மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 30 years வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸு, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் உங்களோட லேட்டஸ்ட் சிவியை careers@napfins.org அப்படின்ற மெயிலுக்கு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்ளை ப்ராசஸ் ஆன்லைனில். அப்ளை லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜில் வந்துடுவீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கேஒய்சிக்காக பேன் நம்பரு இல்லை அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியுமே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீட், ரைட், ஸ்பீக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மூணுமே தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆல்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தனித்தனியாக ஒரு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லாங்குவேஜஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 2 to 3 லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் 0ன்னு கொடுத்துடலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸு, நோட்டீஸ் பீரியடு, கரண்ட் சிடிசி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இன் த ஃபார்ம் இஸ் ட்ரூ அண்ட் கம்ப்ளீட், அக்யூரேட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் டு மை நாலேஜ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உண்மையானது அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் என்ன ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.